இதயம் wishes you a very happy new year. சிறை விதிகளில் செய்யப்பட்ட திருத்தங்கள் குறித்து அனைத்து மாநில தலைமை செயலர்கள் சிறைத்துறை தலைவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. சிறைகளில் ஜாதி ரீதியாக பாகுபாடு காட்டப்படுவதாக தொடர்ந்த வழக்கில் சிறைகளில் எந்தவிதமான ஜாதிய பாகுபாடும் காட்டக்கூடாது என சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து இந்த தீர்ப்பை செயல்படுத்தும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சகம் சிறை விதிகளில் திருத்தம் செய்துள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சிறைகளில் ஜாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதை தடை செய்யும் விதமாக 3 பிரிவுகள் சிறை விதிகளில் சேர்க்கப்பட்டுள்ளன. சிறைகளில் வேலை ஒதுக்குவதில் ஜாதிய பாகுபாடு காட்டக்கூடாது. மனித கழிவை மனிதர்களே அகற்றுவதை தடை செய்யும் சட்டம் சிறைகளுக்கும் பொருந்தும். செப்டிக் டேங்குகளை கைகளால் சுத்தம் செய்யும் பணியில் சிறை கைதிகளை ஈடுபடுத்தக்கூடாது போன்ற விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர் என்பதற்கான விளக்கமும் மாற்றப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்குள் வெவ்வேறு குற்றங்களுக்கு ஒருவர் தண்டிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவர் தொடர் குற்றவாளி என கருத வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.